வெகு காலத்திற்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் நிலா வெளிச்சத்தில் மட்டும் ஒளிரும் நீல நிற காளான்கள் இருந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய காகம் வாழ்ந்து வந்தது. மற்ற பறவைகளைப் போல அதற்கு இனிமையான குரல் இல்லை என்று அது வருத்தப்பட்டது. ஒரு இரவு அந்த காளான்களுக்கு நடுவே ஒரு சிறிய தேவதை தோன்றினாள். அவளுடைய சிறகுகள் மின்மினி பூச்சிகளைப் போல ஜொலித்தன. காகத்தின் சோகத்தைக் கண்ட தேவதை அதனிடம் சென்று, உன் மனதின் அன்பை செலுத்தினால் உன் குரல் மாறும் என்று கூறினாள். காகம் அந்த மந்திர காளான்களை சுற்றி அமர்ந்து காட்டின் அமைதியை ரசித்தது. அது மற்றவர்களைப் போல பாட முயலாமல் தன் இதயத்திலிருந்து ஒரு ஒலியை எழுப்பியது. திடீரென காகத்தின் கரடு முரடான குரல் புல்லாங்குழல் இசை போல மாறத் தொடங்கியது. அந்த இசையை கேட்டு காட்டில் இருந்த அனைத்து விலங்குகளும் விழித்துக் கொண்டன. காகத்தின் இசை காய்ந்த செடிகளையும் பூக்களையும் மீண்டும் மலரச் செய்தது. காகம் இப்போது காட்டின் மிக சிறந்த பாடகனாக மாறியிருந்தது. தேவதை புன்னகையுடன் மறைந்தாள். வெளித்தோற்றம் முக்கியமல்ல, உள்ளத்திலிருந்து வரும் உண்மையான அன்பே ஒருவரை அழகாக்கும் என்பதை காகம் உணர்ந்தது. அன்றிலிருந்து அந்த காடு இசை வனம் என்று அழைக்கப்பட்டது.